13வது அத்தியாயம் பிரதம ஸ்கந்தத்தில் தீர்த்த யாத்திரைக்கு போன விதுரர் வந்த கதையை சொல்கிறார். இந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாளில் விதுரர் இந்த மகாபாரத யுத்தத்தில் விதுரர் பங்கு கொள்ளலை. காரணம் என்னென்னா, அவர் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டார். எதுக்காகன்னா, அது ஒரு சின்ன பிரச்சனை. அது பகவான் தூது வந்துட்டு போனதுக்கப்புறம் எப்படி கர்ணனுக்கும் பீஷ்மாச்சாரியாளுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு கர்ணன் சபதம் பண்ணினானோ, அது மாதிரி விதுரர் ஒரு சபதம் பண்ணினார். விதுரர் கூப்பிட்டு சொன்னார், தர்மபுத்திரனை திருதராஷ்டிரனை, நீங்கள் பண்ணுறது கரெக்டு கிடையாது, திரும்ப திரும்பவும் இந்த குலநாசத்துக்குள்ள வழியை தான் பண்ணுறேன். சூதாட்டம் ஆடும்போதே சொன்னார் விதுரர். விதுரர் மூலமாக தான் கூப்பிட சொன்னார். அதற்கு விதுரர் சொன்னார் திருதராஷ்டிரனை பார்த்து, நீ பண்ணுற காரியம் சின்ன காரியம்னு நினைக்காத அண்ணா, இது என்ன ஆகும் அப்படின்னா குலநாசம் ஏற்படும், இந்த குலமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் நீ நினைக்கிற மாதிரி சாமானியமானவர்கள் கிடையாது, அவதார புருஷர்கள். அவர்களை சீண்டினா இந்த குலம் நாசமாக போயிடும் அப்படின்னா திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்கார். தேவையில்லாமல் பிரச்சனை வச்சுக்காது அவள்கிட்ட, வேண்டாம், அவளுக்குள்ளே என்ன சொத்து உண்டோ அதை பிரித்து கொடுத்துரும். இவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறதே நீ பிடிவாதம் பிடிக்கிறதெல்லாம் நியாயம் கிடையாது தர்மபுத்திரா. என்ன உன்னோட சொத்தா? உங்கள் அப்பா இருக்காரோன்னு, அண்ணா நீ தான் முடிவு எடுக்கணும் இதில் அப்படிலாம் சொல்ல. அப்போ என்ன பண்ணிட்டான் தர்மபுத்திரா, துரியோதனன் எல்லாரையும் வச்சுன்னு சபையில் விதுரரை பார்த்து கொச்சையாக ஒரு வார்த்தை சொல்லிட்டான். நீ எங்கள் தாத்தாவோட நேர் மனைவிக்கு பிறந்தவன் இல்லை. நேர் மனைவிக்கு பிறந்திருந்தா உனக்கு இந்த மாதிரி புத்தி இருந்திருக்காது. நீ அவள் ஆசை நாயகியாக இருந்தவளுக்கு பிறந்தவ தானே. அதனால் உன் புத்தி எப்படி இருக்குன்னா, எந்த பக்கம் பலமாக இருக்கோ அந்த பக்கம் தாவறது. நீ இங்கே வேலை பார்த்துட்டு இங்கே சம்பளம் வாங்கிட்டு எங்கள் சோத்தை தின்னுட்டு பஞ்சபாண்டவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன்னா நீ அந்த பக்கம் போகணும்னா அந்த பக்கம் போ. நீ எதுக்கு இங்கே உட்காண்ட்ருக்க? இங்கே ஏன் வேலை பார்க்குற? இங்கேயே சம்பளம் வாங்குற? இவன் கேட்கக்கூடாது, அதை திருதராஷ்டிரம் தான் கேட்கணும். ஏன்னா ராஜா திருதராஷ்டிரம் தான். அப்படின்ன உடனே என்னோட நேர்மையை நீ சந்தேகப்படுறியா? நான் இப்போ பஞ்சபாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அப்போ உங்கள்கிட்ட எனக்கு பிரியம் இல்லைன்னு நீ நினைக்கிறியா? எப்போ நீ என்னை கொச்சப்படுத்தினியோ, நீ எனக்கு பஞ்சபாண்டவாலும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம் அப்படின்னு அந்த சபையிலேயே தன் வில்லு எடுத்து அப்படி தொடையில் முறித்து கீழே போட்டார். போட்டுவிட்டு கிளம்பி வெளியில் போயிட்டார். ஏன் வில்லை முறிச்சுட்டு போனார்னா, வில்லோட வெளியில் போனால் இவர் போய் அந்த பக்கம் சேர்ந்து விட்டான்னு ஏதாவது புரளியை கிளப்பி விட்டுருவார். அயோக்கியன்கள் இருக்கான் பாருங்கோ. அந்த நல்ல விஷயத்தை கொண்டு நாம் சேர்க்கறதுக்குள்ளே பொய் ஊர் சுற்றி விட்டுட்டு வந்துடும்பா. ஊர் சுற்றி பொய் வந்துடும் நல்லது போய் சேர்றதுக்குள்ளே. அது மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணுவாள். நீங்களே கவனித்தா இன்னி பரியந்தமே அப்படி தானே இருக்குது. இன்னி பரிந்துமே அரசியல் அப்படி தானே இருக்குது. எது உண்மையோ அது மறைக்கப்பட்டு, எது பொய்யோ அதுதான் ஜனங்களுடைய மனசில் படுற மாதிரி பிரச்சாரம் பண்ணப்படுகிறது. ஜனங்களுக்கும் புத்தி கிடையாது. எது உண்மையோ அதை தேடி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பார்க்குறதெல்லாம் கேட்குறதெல்லாம் உண்மைன்னு நம்பினா அப்புறம் எப்படி வாழ்க்கை, நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? எத்தனை பின்னாடி ஆட்டம் இருக்குது, அரசியல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா நம்ம? விதுரர் என்ன பண்ணினார்? தூக்கி போட்டு போயிட்டார், தீர்த்த யாத்திரை போயிட்டார். அது பின்னாடி திருத்தீய ஸ்கந்தத்திலையும் 3வது பகுதியிலையும் அது வரப்போகிறது. விதுர மைத்ரேய சம்வாதம் அப்படிங்கிற ரீதியில் தான் பாகவதம் ஆரம்பிக்கிறதே. 2வதுல பிரம்மநாரத சம்வாத ரூபமான பாகவதம் 2வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டாலும் 3வது ஸ்கந்தத்தில் விதுர மைத்ரேய சம்வாத ரூபமான பாகவதம் தான் சொல்ல போகிறது. பகவான் துவாரகையிலேருந்து கிளம்புறதே உத்தவனுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு போகிற போக்கில் விதுரனை விட்டுட்டு போகிறேன்னு வருத்தப்பட்டு உத்தவரை கூப்பிட்டு சொன்னார், எங்கேயாவது விதுரர் இருந்தார்னா அவரை அழிச்சின்னு போய் ஹரித்வாரத்தில் மைத்ரேயர்னு இருப்பார், அவர்கிட்ட கொண்டு விட்டுடு அப்படின்னு சொல்ல, அதே மாதிரியே பிருந்தாவனத்தில் மைத்ரேயர் விதுரரை உத்தவர் பார்க்க
பகவான் சொன்ன விஷயத்தை சொன்ன உடனே பகவான் மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டார் விதுரர். ஏன்? எல்லாரும் இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறதே பகவானை நினைக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. பகவானை நினைப்பார்கள். ஆனால் பகவான் இந்த உலகத்தை விட்டுட்டு வைகுண்டம் போகிறதே என்ன நினச்சானா? நான் அப்படி உள்ளவனா? நான் ரொம்ப பரம தரித்திரனாச்சே, நான் ரொம்ப மட்டமானவனாச்சே, என்ன பகவான் நினச்சா? நான் ஏதோ ஒரு வேளை ஆற்றுக்கு வந்தார், ஒரு புழுங்கரிசி கஞ்சி கொடுத்தேன், வேறு ஒன்றும் பகவானுக்கு நான் பெருசாக ஒன்றுமே பண்ணலை. எங்கிட்ட இத்தனை பிரியமா பகவானுக்கு, இத்தனை பிரியமா அப்படின்னு நினச்சி அழறா. அவரை சமாதானப்படுத்தி கொண்டு போய் துவரித்யுனத்யா ரிஷப குருணாம் மைத்ரேயமாசீன மகாதபோதம் க்ஷத்தோபசிருத்யாச்சுதபாவசுத்தா பப்ரச்ச சௌஷீல்ய குணாபிதிருப்தா. இவரை கொண்டு போய் மைத்ரேயற்ற விட்டார் அப்படின்னு சொல்லி திருத்தீய ஸ்கந்தத்தில் இந்த கதை வரப்போகிறது. மைத்ரேயர் அவருக்கு பகவத்குணங்கள் எல்லாம் சொல்லின்னு வரார். அது அந்த இடம் வரத்தை விஸ்தாரமாக சொல்கிறேன். திருப்பி ஒரு கட்டத்தில் 4வது ஸ்கந்தம் முடித்த உடனேவே விதுரர் கிளம்பி விடுறார். இதுக்கு மேலே அவரால் கேட்க முடியலை அப்படிங்கிறதுக்காக இன்னும் சில இடங்கள் தீர்த்த யாத்திரை பண்ணிவிட்டு பழையபடி ஹஸ்தினாபுர பட்டணத்துக்கு வரா. இந்த பாரத யுத்தங்கள்லாம் முடிஞ்சு சில 5-6 மாதங்கள் கழிச்சு விதுரஸ்தீர்த்த யாத்ராயாம் மைத்ரேயாதாத்மனோகதிம் ஞாத்வா காத்தாஸ்தினபுரம் தயாவாப்த விவித்சிதா. தீர்த்த யாத்திரையும் போது மைத்ரேயரை பார்த்து ஆத்ம தத்துவத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அஜானத்தை நிவர்த்தி பண்ணிட்டு ஹஸ்தினாபுரம் வந்தா தம்பந்துமாகதம் திருஷ்டுவா தர்மபுத்திரஹா சஹானுஜா திருதராஷ்ட்ரோ யுயுத்சுச்ச சூதா சாரத்வத்தः ப்ருதா. இப்படி தன் சித்தப்பா தான் இவருடைய அப்பா பாண்டுவுக்கு இவருடைய தாத்தா விசித்திர வீரியனுக்கு உள்ள ஆசை நாயகியோட பையன் அப்படிங்கிறத இவருக்கு சித்தப்பா. அந்த உறவு விடாமல் பழகக்கூடியவர் தர்மபுத்திரர். ஓடி எல்லாரும் பார்க்குறார்கள். திருதராஷ்டிரன் பார்க்குறான், யூத்சு பார்க்குறான், காந்தாரி, திரௌபதி, சுபத்ரா, உத்தரா, கிருபி, அந்யாச்ச ஜாமயா, பாண்டோஹோ, ஞாதையா, சசுதா, ஸ்திரீயான்னு எல்லாருமே பார்த்து சித்தப்பாவை வரவேற்று உள்ள அழிச்சின்னு போய் உட்காத்தி வச்சு அவரை சாப்பாடு பண்ணி வச்சு தம் புக்தவந்தம் விஸ்ராந்தம் ஆசீனம் சுகமாசனே பிரஸ்ரயாவனதோ ராஜா பிராஹதேஷாஞ்ச ஸ்ருண்வதாம். அவர் உட்காத்தி வச்சுட்டு எல்லாரையும் வச்சுன்னு கேட்குறார் தர்மபுத்திரர். அபிஸ்மரதனோ யுஷ்மதி பக்ஷாயா சமேதிதான் விபத்கனான் விஷாக்னாயாதோயே மோச்சிதாயத் சமாகிருதாக. சித்தப்பா, இங்கே எப்பேற்பட்டவர் தெரியுமா? எங்களுக்கு ஒரு பறவையானது வெளியிலேருந்து ஒரு ஆபத்து, இந்த குஞ்சு இருக்குது பற்றியில, கோழியோ அல்லது சில பறவைகளோ குஞ்சோட மேயிற சமயத்தில் கொட்டைப்பிராந்து வரும் அதை தூக்கிறதுக்காக. அப்போ அந்த கோழி என்ன பண்ணும் அப்படின்னா, அதை பார்த்தவாளுக்கு தெரியும் கிராமத்தில், அப்படியே தன்னுடைய ரெக்கை இருக்குது பாருங்கோ, அதை விரித்து அதுக்குள்ளே கொண்டு வச்சுடும் தன்னுடைய குஞ்சுகளெல்லாம் அந்த கொட்டைப்பிராந்துட்டேருந்து காப்பாற்றுறது. அது மாதிரி எங்களை காப்பாற்றினவர். விஷமோதக தானத்திலேருந்தும் அக்னியிலேருந்தும் எங்கள் அம்மாவை எங்களெல்லாம் காப்பாற்றவர்கள். கயா விருத்தியாவர் வர்த்தித்தம் வஹா சரத்பிஹி க்ஷிதிமண்டலம் தீர்த்தானி க்ஷேத்திர முக்கியானி சேவிதானீக பூதலே. உங்களால் தான் நாங்கள் இன்றைக்கி ஜீவிச்சிருக்கோம். இதெல்லாம் மறக்கவே கூடாது வாழ்க்கையில். இன்றைக்கி என்ன வேணாலும் நம்ம சாதிக்கலாம், என்ன வேணாலும் பெரிய நிலைக்கு வரலாம், பணத்தை சம்பாதிச்சுக்கலாம், பதவியை சம்பாதிச்சுக்கலாம். அன்றைக்கி இது மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்த அவத்தையெல்லாம் அவளெல்லாம் மறக்கவே கூடாது. பஞ்சயிதே பிதரஸ்மிருதாகான்னு சாஸ்திரம். 5 பேர் அப்பாவுக்கு சமானம். யார் அப்படின்னு சொன்னால், நம்மளை பெத்தவா, நமக்கு உபதேசம் பண்ணினவா, நமக்கு கன்னிகாதானம் பண்ணினவா, இவா 3 பேரும் நமக்கு அப்பா. நம்மளை பெத்த ஜனக பிதா,
நமக்கு உபதேசம் பண்ணின பிரம்மோபதேசம் பண்ணின குரு, மூணாவது நமக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தாரு நம்ம மனைவியோட அப்பா, இவா 3 பேருமே நமக்கு அப்பா. அதை தவிர 2 பேர் யாருன்னா அன்னதாத்தா பயத்ராத்தா, நமக்கு சாப்பாடு போட்டவா, நம்மளை ஆபத்திலேருந்து காப்பாற்றினவா. இவர்கள்லாம் பஞ்சைத்தே பிதரஸ்மிருதாக அப்படின்னு சாஸ்திரம், அப்பாவுக்கு சமானம்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் அப்பாவுக்கு சம்பந்தமே இல்லைனாலுமே அப்பாவுக்கு சமானம்னு சொல்கிறது. இவர் அப்பா ஸ்தானத்தில் உள்ளவர் தான் இவர் தாத்தா. இவர் பஞ்சபாண்டவர்களுக்கு அப்படிங்கிறதே காப்பாற்ற வேற காப்பாற்றிருக்கார். அதனால் அவரை கௌரவப்படுத்தி எங்கெங்கெல்லாம் தாத்தா போனேன், நீங்கள் எப்படி இல்லாம் எந்தெந்த க்ஷேத்திரங்களை பார்த்தேன் அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். நீங்கள்லாம் போனேலே தாத்தா, போன இடத்துல துவாரகா போனேலா, கிருஷ்ணனை பார்த்தேலா, நம்ம பந்துக்களை பார்த்தேலா அப்படின்னா சுஹൃதஸ்நாத் தாத்தா பாந்தவாः கிருஷ்ணதேவதாः திருஷ்ட்வா ஸ்ருதா வாயு யதவः ஸ்வபுர்யாம் சுகமாசதே இத்யுக்தோ தர்மராஜேன சர்வம் தத் சமவர்ணயத் யதானுபூதம் கிரமசः வினா யதுகுலக்ஷயம். தான் கிளம்பினத்திலேருந்து எங்கெங்கெல்லாம் போனேன், யாரெல்லாம் பார்த்தேன் எல்லாத்தையும் சொன்னார் கிரமமாக. வினா யதுகுலக்ஷயம்னா அந்த யது வம்சம் நாசமான கதையை சொல்லலை. யது வம்சம் இருக்கே அது பின்னாடி தசமஸ்கந்தத்தில் ஏகாதசத்தில் வர்றது. முசலம் குலநாசனம்னு துர்வாசரோட சாபத்தை அடைஞ்சு ஒரு உலக்கையினால் யது வம்சமே அழிஞ்சு போயிட போகிறது. பின்னாடி பாகவதத்தில் வரும் அந்த கதை. அந்த யது வம்சம் அழிஞ்ச கதையை தவிர பாக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டார். பகவான் வைகுண்டம் போனதெல்லாம் சொல்லலை, அப்புறம் வந்து தான் சொல்ல போகிறான். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருதராஷ்டிரனோட ரொம்ப கூட இருக்கிறவர் அவர். திருதராஷ்டிரனோட பக்கத்தில் உட்கார்ந்துட்டார். கஞ்சித் காலமதாத் வாத்சீதி சகிருதோ தேவவத் சுகம் பிராதுர்ஜேஷ்டஸ்ய ஸ்ரேயஸ்கிருத் சர்வேஷாம் பிரீத்திமாவஹன் அபிப்ரதர்மயா தண்டம் யதாவத காரிஷு யாவத் ததார சூத்ரத்வம் சாபாத்வர்ஷசதம் யமஹ. இவர் வந்து தர்மராஜருடைய அவதாரம். இவர் தர்ம தேவதை யமதர்மராஜன் இருக்கானே, அவர் தான் விதுரராக வந்து பிறந்திருக்கார் அப்படின்னு பாரதத்தில் மகாபாரதத்தில் அந்த கதையில் வரும். அது இவர் வந்துட்டார்னா யமன் வேலையை யார் பார்ப்பான்? யமனோட டியூட்டி. ஏன்னா உலகத்தில் 24x7 நிற்காமல் நடக்கிற டிபார்ட்மெண்ட்டு யமதர்மராஜனோடது தான். அதை யார் பார்த்துட்டான்னா அதியமான்னு ஒரு சூரியன், 12 சூரியர்கள் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. 12 ஆதித்யர்கள் அப்படின்னு பெயர். அதில் அதியமா அப்படிங்கிற சூரியன்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சுட்டார் பிரம்மா. அதனால் விதுரர் இங்கேயே தங்கிட்டார். பக்கத்தில் திருதராஷ்டிரனோட இருந்துட்டு ஒரு 2-3 நாள் கழித்து திருதராஷ்டிரனுக்கு பேச்சு கொடுக்குறார். வயசாகிடுத்தான்னா எப்போ பிறந்த உடனே எல்லா பந்துக்களையும் கூப்பிட்டு வச்சு ஆற்றுல பெருசாக புண்ணியாவாச்சனம் பண்ணி நாமகரணம் பண்ணி வம்சவிருத்தின்னு கொண்டாடுறோம். ஆயுஷோமம்னு பத்திரிக்கை அடித்து அனுப்புகிறோம். பூர்ண கல்யாணம்னு பத்திரிக்கை அடித்து அனுப்புகிறோம். கல்யாணம்னு பத்திரிக்கை அடித்து எல்லாருக்கும் அனுப்புகிறோம். கர்ப்பாதானம்னு பும்சவனம் சீமந்தம்னு அனுப்புகிறோம். வரிசையாக பண்ணின்னு வரோம். அடுத்து சஷ்டத்தை பூர்த்தி சதாபிஷேகம். இந்த கல்யாணங்களோட பத்திரிக்கை அடிக்காத கல்யாணம் ஒன்று இருக்குது, அதுவும் வந்தே தீரும். கடைசியில் கிளம்புற கல்யாணம் அது உத்தரகாண்டம்னு பேர். இது யதார்த்தம். எல்லாம் எப்போ முடிஞ்சதோ அதுக்கு அடுத்த காரியம் அதுதானே. அதுக்கு யார் ஒருத்தன் தன்னை தயார்படுத்திக்கிறானோ அவன் தான் தீரன்னா. பகவத்கீதையில் பகவா தீரஸ்தத்திர நமுக்கியதி. எவன் தீரனோ அவன் வந்து இதில் மோகத்தை அடைய மாட்டான். ஏன்னா இதுக்கு முடிவே கிடையாது. வாழ்க்கை முழுக்க அனுபவிச்சிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், தூங்கியிருக்கோம், சுகங்களை அனுபவிச்சிருக்கோம், குழந்தைகளை கொஞ்சிருக்கோம்,
நிறையா காட்சிகளை பார்த்துருக்கோம், நிறையா சப்தங்களை கேட்டிருக்கோம், நிறையா ஊர்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறையா சம்பாதிச்சிருக்கோம், நிறையா வாங்கியிருக்கோம். எல்லாம் வாஸ்தவந்தான். இதுக்கு ஒரு முடிவு, ஒரு எல்லாம் வேணும் ஒன்று. எப்போ இதெல்லாம் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கைன்னு நினச்சா முட்டாள்தனம். அதை விடுறதும் வாழ்க்கை தான். பிரவிற்த்தி நிவிற்த்தின்னு பேர். அது அதை விடுற தெரியணும், அந்த அபியாசம் பண்ணணும். ஒரு வயசுக்கு அப்புறம் இதுலேருந்து விலக தெரியணும். இத்தனை நாள் ஆச்சே உனக்கு இந்த அபிமானம், வாழற அபிமானம் போகலையா? அஹோ மகீயசி ஜந்தோஹோ ஜீவிதாசாயா பவானி. இந்த வாழறத்தில் எத்தனைக்கு அப்புறம்னால் எத்தனை பிரச்சனை நடந்திருக்கு. 1-2 பிரச்சனையாக நடந்திருக்கு. நீ பெற்ற அத்தனை 100 பிள்ளைகளும் போயிட்டான். மகாபாரத யுத்தத்தில் துரியோதனன் முதலிய 100 பிள்ளைகளும் போயாச்சு. மாப்பிள்ளை ஜெயதிரதன் போயாச்சு. பேரம்பேத்திகள் ஒருத்தர் மிச்சம் கிடையாது. மிச்சம் இருக்கிறது காந்தாரியும் திருதராஷ்டிரனும் தான் மிச்சம் இருக்கா. ஆனால் இன்னும் வாழணும்னு நீ ஆசைப்படுற. அதுவும் எப்படி? பீமாபவர்ஜிதம் பிண்டம் ஆதத்தே கிரகபாலவத்து. எந்த பீமனை நீ கொல்லணும்னு நினச்சியோ, விஷமோதக தானமோ, அரக்கு மாளிகையில் தீ வச்சதோ, அவர்களை விரட்டி விட்டதோ, பின்னாடி யுத்தம் முடிஞ்ச உடனே போய் திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் பார்க்கும்போது திருதராஷ்டிரன் பீமா இங்க வா அப்படின்னு சொல்கிறா. பகவான் சொன்னார் போகாதேன்னார். ஒரு பெரிய இரும்பு உருளையை திருதராஷ்டிரம் முன்னாடி கொண்டு உருட்டி விட்டார். அதை பீமன்னு நினச்சிட்டு இப்படி இருக்கினா அப்படியே சுக்குநூறாக படுத்தது. அந்த அளவுக்கு பலம் திருதராஷ்டிரனுக்கு. பீமனை கொல்லணும்னு எண்ணம் திருதராஷ்டிரனுக்கு. இத்தனைக்கு அப்புறமும் இப்படி நீ கொல்லணும், எந்த பீமனை திரும்ப திரும்ப கொல்லணும்னு முயற்சி பண்ணையோ அந்த பீமன் கையால் இப்போ சாப்பிட்ற. பீமன் இல்லைன்னா உனக்கு யார் சாப்பாடு போடுவா? இப்போ பீமன் கையால் தான் சாப்பிட்ற. அதுவும் எது போலன்னால் பீமாப வர்ஜிதம் பிண்டம் ஆதத்தே கிரகபாலது. நாய் போலன்னா, நாய் இருக்குது பாருங்கோ, அதுக்கு அழகாக பிளேட்டு போட்டு இலை போட்டு ஆசனம் போட்டு சீட்டு போட்டு டேபிள் போட்டால் சாப்பாடு போடுறோம். மண்ணில் தான் சாப்பாடு போடுறோம். நான் செஞ்சு மண்ணில் போட்டேன்னா கேட்குறது. திங்கணுங்கிற எண்ணம் வந்ததுன்னா எங்கே போட்டாலும் திங்கிறதோன்னு அது மாதிரி திங்கிறது மனிதனா? மனிதனோட அழகாது. ஒரு தன்மானம் வேண்டாம், ஒரு கௌரவம் வேண்டாம், ஒரு மனசாட்சி வேண்டாம் உனக்கு? நீ தானே அவனை கொல்லணும்னு எத்தனை முயற்சி பண்ணின. இப்போ அவன் இங்கையாலேயே சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே உனக்கு மனசுக்கு குத்த வேண்டாமா? அது இப்படின்னு இவர் இங்கே இன்னும் இருக்க வேண்டாம்னா நம்ம கிளம்பி விடலாம்னா போரும்னா இங்கே இருந்தது மேலே நாம் பரலோகத்துக்கு போகிற வழியை பார்ப்போம்னா அப்படின்னு சொல்லி உட்காத்தி வச்சு வேப்பில் அடித்து எத்தனையோ இதுக்கு முன்னாடிலாம் பேசியிருக்கா, மகன்கள்லாம் வந்து பேசியிருக்கா. இருந்தாலும் கொஞ்சம் புண்ணியம் இருக்குது திருதராஷ்டிரனுக்கு. இப்படி விதுரர் சொன்ன உடனே ஏவம் ராஜா விதுரேனானுஜேன பிரஜா சக்ஷுர்போதிதோ ஜ ஆஜமீடா சித்வா ஸ்வேஷு ஸ்நேகபாசான் திருடம் நோ நிச்சக்ராம பிராத்ரு சந்தர்சிதாத்வா. இந்த ஆஜமீட குலத்தில் பிறந்த திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது. பிரஜா சக்ஷுஸ் அப்படிங்கிறார். அறிவையே கண்ணாக உடையவன் அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து சம்ஸ்கிருதம் சொல்லாததை ஒருத்தர் சொல்லிடவே முடியாது. தமிழில் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சதா சில பேர் பெருமைப்பட்டுக்கிறார், கொண்டாடுறார் ஒரு சொல்லுக்காக. மாற்றுத்திறனாளி அப்படின்னு. என்ன மாற்றுத்திறனாளின்னா, ஒரு அவயவம் உறுப்பு வேலை செய்யலைன்னா வேற ஒரு உருவம் ஒரு இது வந்து அதை எடுத்துன்றோம், டேக் ஓவர் பண்ணி. காது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணில் தெரியும், கவனிச்செல்லாம் தெரியும். இப்போ டிவி காது கேட்காதவாலும் டிவி பார்ப்பா. அந்த கண்ணே வந்து அந்த சப்தத்தோட வேலையை அது பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ கண்ணு தெரியலைன்னா காதுலேயே தெரியும். கண்ணா நகந்தா இது இப்படி இப்படிங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிரஜா சக்ஷுஸ்ன்னு பேர். அறிவையே கண்ணுன்னு அர்த்தம். இது சாஸ்திரம் சொன்ன வார்த்தை தான் அது. அதை தான் தமிழில் மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி உள்ளவன் திருதராஷ்டிரன். அவன் விதுரர் சொன்னத்தை கேட்டுண்டு எல்லாத்தையும் பந்தங்கள் எல்லாம் விட்டுவிட்டு காந்தாரியோட விதுரரோட கிளம்பி ஹிமாச்சல பிரதேசம் போயிட்டான் திருதராஷ்டிரன்.
ராவோட ராவா கிளம்பி போயிட்டான். தர்மபுத்திரர் நித்தியப்படி கார்த்தால எழுந்துன்ற உடனே அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு சபைக்கு போகிறதுக்கு முன்னாடி தன் பெரியப்பாவை ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணுவார். நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறவர். இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். இது மாதிரி உள்ளவனுக்கு நமஸ்காரம் மூஞ்சிலே முழிக்கணும்னு தோணாது நமக்கு. ஏன்னா இந்த பஞ்சபாண்டவர்கள் வாழணும்னு அவன் நினச்சதே கிடையாது. பிறந்தத்துலேருந்தே இவர்களை கொண்டுடணும்னு தான் நினச்சான். இன்னி பரியந்தம் அவனுக்கு அந்த நல்ல எண்ணம் கிடையாது. அவனை உட்காத்தி வச்சு குழந்தைகள்லாம் போனதுக்கப்புறம் அவனை உட்காத்தி வச்சு சோறு வேறு போட்டு நித்தியப்படி நமஸ்காரம் பண்ணினார்னா அது தர்மபுத்திரரால் தான் முடியும். இன்னொருத்தருக்கெல்லாம் அந்த மனசு வரவே வராது. தன் பெரியப்பாவை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு போகிறார். அதனால தான் அஜாத சத்ருன்னார். தர்மபுத்திரர்னு இங்கே சொல்லலை. அஜாத சத்ரு கிருதமைத்ரோ ஹுதாக்னி விப்ரான்னத்வா திலகோ பூமிருகக்னை கிரகம் பிரவிஷ்டோ குரவன்னாய குரவந்தியான குரவந்தானனாய நசாபத்யத் பிதரோ சௌபலீச்ச. எல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய பெரியப்பாக்கு நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறா. அங்கே காணும், திருதராஷ்டிரனையும் காணும், காந்தாரியும் காணும். அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கிறவர்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. ராத்திரி கிளம்பி வெளியில் போனார்கள், என்னமோ வாக்கிங் போகிற மாதிரி நம்ம நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு ஒன்று தேட சொன்னால் கண்ணு கட்டின தூரத்தில் அவளை காணும். இவர் வருத்தப்பட்டுட்டே இருக்கிறதே நாரதர் வந்தார். அதா ஜகாம பகவான் நாரதா சக தும்புரு பிரத்யுத்தாயாபிவாத்யாக சானுஜோபியர்ச்சயன்னிவே. அவர் வெறுமனை வரல, தும்புருவோடு தான் வந்தார். நாரதரும் தும்புருவும் எப்போதும் சேர்ந்து இருப்பார்கள். சில சமயங்களில் ரெண்டு பேருமே வீணை வாசிப்பார்கள். சீதா கல்யாணத்தை சொல்லும்போது நாரத தும்புரு வீணாகான மனோகரே அப்படின்னு சீதா கல்யாணத்தில் நாரதரும் வீணை வாசிக்கிறார், தும்புருவும் வீணை வாசித்தார் அப்படின்னு இருக்கு. அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி பெரியப்பாவை காணும் அப்படின்னு ஒன்று. மா கஞ்சன சுச்சோராஜன்னு யதீஸ்வரவசம் ஜகத் லோகாசபாலாயஸ்யேமே வகந்தி பலிமீசித்துஹு. யாரை பற்றி நாம் கவலைப்படுறதுல என்ன இருக்குது யுதிஷ்டிரா? ஏன் அப்படின்னா உலகம் முழுக்க பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, பகவானுடைய சங்கல்பத்துக்குள்ளே இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் சரி, இதை காப்பாற்றுறேன்னு நினைக்கிறவர்களும் சரி, எல்லாருமே பகவானுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். இந்த ஜீவர்களை, உறவுகளை, உயிர்களை ஒன்று சேர்த்து வைக்கிறதும் பகவான் தான், பிரிக்கிறதும் பகவான் தான். அதனால் இதில் போய் இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சேர்ந்தால் பிரிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்க தான் இருக்கும். பகவான் பரதன்ட்ட உபதேசம் பண்ணுறதே சொல்கிறார். இதை மரணாந்தந்து ஜீவிதம். ஒரு கல்லை மேலே தூக்கி போட்டால் அது கீழே தான் வரும். கட்டையோட கட்டை சமுத்திரத்தில் சேர்ந்தால் பிரிய தான், ஒரு அலை சேர்த்து வைக்கும், ஒரு அலை பிரிக்கும். அதுபோல் வாழ்க்கை. ஒரு அப்பா அம்மாவோட ட்ராவல் பண்ணுறதோ, ஒரு கூட பிறந்தவாள ட்ராவல் பண்ணுறதோ, ஒரு மனைவியோட ட்ராவல் பண்ணுறதோ, ஒரு குழந்தைகளோட ட்ராவல் பண்ணுறதோ, பேரம்பே, இதெல்லாம் ஒரு காலம். ஒரு இடத்துலேருந்து ரயில் கிளம்புறது, ஒரு இடத்துல போய் எண்டாருது. மெட்ராஸில் கிளம்பி டெல்லியில் போய், மெட்ராஸ்லேருந்து டெல்லி பரியந்தம் மெட்ராஸில் ஏறி நம்ம ஏறுறதே கூட இருக்கிறவா விஜயவாடாவில் இறங்குவா. விஜயவாடாவில் சில பேர் ஏறுவா. அவள் நாம் டெல்லியில் இறங்கினாலும் அவள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவா. இல்லை நமக்கு முன்னாடி அவள் ஆக்ராவில் இறங்கிடுவா. அது மாதிரி வாழ்க்கை. நம்ம பிறக்கிறதவே நமக்கு முன்னாடி அப்பா அம்மா வந்துட்டுருக்கா, பாதியில் அப்பா அம்மா இறங்கிடுறா, அதுக்கு நடுப்பில் பத்னி சேர்ந்துக்கிறா. சேர்ந்துட்டா குழந்தைகள்லாம் அப்புறம் சேர்றது. சேர்ந்துட்டா நாம் முன்னாடி போயிட்டோம்னா பத்னி இருக்கா, இல்லை பத்னி முன்னாடி போய் நாம் பின்னாடி இருக்கோம். ஒரு கட்டத்தில் குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு நாம் முன்னாடி போயிடுறோம். இல்லை சில சமயம் குழந்தைகள் இப்படிலாம் மாறி மாறி வாழ்க்கைகள் ஏற்படுறதை பற்றியெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரயாணம் மாதிரி தானே. இது பகவானுடைய ஒரு விளையாட்டது. குழந்தைகள்லாம் எப்படி ஒரு சாமான்களை சேர்த்து வச்சும் அப்புறம் கலைச்சி போடும். யதா கிரீடோபஸ்கராணாம் சம்யோக விகமாவிக இச்சையா கிரீடிதுஹூஸ்தாயாம்
ததைவேச்சேச்சயா நிருணாம். அதுபோல் பகவான் சேர்க்கிறான், பிரிக்கிறான். இதில் நாம் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உலகம் முழுக்க ஒன்று சாப்பிட்டுன்னு தான் காலம் நடக்கிறது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் உலகம் அப்படியே இருக்குது. அப்படி இல்லை, ஒன்றை முழுங்கிட்டு தான் இன்னொன்று ஜீவிக்கிறது. காலத்தினாலையும் சரி, வாழ்க்கையினாலையும் சரி. நீ அவங்க பெரியப்பா எங்கே போயிட்டார், உங்கள் பெரியம்மா எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்கிறேன். அவர்கள்லாம் கிளம்பி ஹிமாச்சல பிரதேசம் போயிட்டார்கள். தென் சரிவில் இருக்கக்கூடிய மகரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு போய் அங்கே வந்து கங்கையானவள் 7 ஸ்ரோதோபிஹி சப்தபிரியாவை ஸ்துவர்ணி சப்ததாவ்யதாத் சப்தானாம் பிரியத்தேனா ந சப்தஸ்ரோதா பிரச்சக்ஷதே. அந்த இடத்துக்கு சப்தஸ்ரோதஸ்ன்னு பெயர். 7 நதிகளாக கங்கை போகிறாங்க. அந்த பக்கமாக தென் பக்கமாக நம்ம ஹிமாச்சல பிரதேசத்துலேருந்து ஒரு பக்கம் வர்றது தான் பார்க்கணும். பல இடங்களில் பிரிஞ்சு போகிறது, பல பெயர்களில் அதை கொண்டாடுறோம். எல்லாமே கங்கையினுடைய ஸ்வரூபந்தான் அது. அந்த இடத்துல அவர்கள் இருக்கால். இன்னிலேருந்து அவர்கள் 5 நாள் அங்கே தங்கி கங்கா ஜலத்தையே உணவாக கொண்டு யோகத்தை அபியாசம் பண்ணி ஸ்நாத்வானுசவனம் தஸ்மின் ஹுத்வா சாக்னியதா விதி அபக்ஷ உபசாந்தாத்மா ச ஆஸ்தே விகதைஷனஹ. வாழ்கிறார்கள். 5வது நாள் அவர்கள் உயிரை விட்டுருவார்கள். சவா அத்தியந்தநாத்ராஜன் பரதா பஞ்சமேகனி கலேவரம் ஹாஸ்யதி ஸ்வம் தச்ச பஸ்மீப பவிஷ்யதி. யோகாக்னியினால் சரீரத்தை விட போகிறான் திருதராஷ்டிரன். இத்தனை சொன்னாலும் அவனுடைய ஒரு பாக்கியம். யோகத்தை அபியாசம் பண்ணி யோகாக்னியினால் சரீரத்தை விட போகிறான். அந்த அக்னியிலேயே காந்தாரி அனுமரணம் பண்ணிவிட போகிறான். இப்படிலாம் சொல்லி நீ வந்து வருத்தத்தை விட்டுடு. அந்த நீங்கள்லாம் வந்து அவதார காலங்கள்லாம் முடிகிற கட்டம் வந்தாச்சு. எல்லாருமே தேவதைகள். இந்த பகவான் பூலோகத்தில் கிருஷ்ணாவதாரம் பண்ணணும் அப்படின்னு வந்தபோது பகவான் மட்டும் வராமல் பகவானை அனுசரித்து தேவதைகள்லாம் வரார். பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கு காரணம் என்னென்னா, அசுரர்கள்லாம் வந்து ராஜ குடும்பத்தில் பிறந்துட்டார்கள் ராஜ தர்மத்தை நாசம் பண்ணுறதுக்காக. அதனால் பகவானும் வந்து பிறந்து அந்த அசுரர்களை அழித்து பூபார நிவர்த்தி பண்ணி தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவான் வந்தான். பகவானுக்கு ஒத்தாசையாக எல்லா தேவதைகளும் வந்தார்கள். பகவான் கிளம்பிட்டார். அதை நேரடியாக சொல்லலை. அதனால் ஒவ்வொருத்தராக கிளம்பிகிட்டே இருக்கா. அதனால் அதுக்குள்ளே காலம் வந்தாச்சு, மனசாந்தி அட அப்படின்னு சொல்ல தர்மபுத்திரரும் சமாதானம் அடைய. இந்த துவாரகைக்கு போன அர்ஜுனன் 7 மாதமாச்சு, அவன் வரவே இல்லையே, அவன் எப்போ வருவான் அப்படின்னு இவர் காத்துருக்கார். அர்ஜுனன் வந்து என்ன நடந்ததுங்கிற சொன்ன சரித்திரங்கள்லாம் மேலே. கல்யாண ரூபாய கலவு ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய்.